கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வருஷம் 5786ஓட சுக்கோத் பண்டிகை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த சுக்கோத் நன்னாளிலே உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை கொண்டு செய்ய நினைத்த எல்லா மகிமையான காரியங்களையும் ஆண்டவர் செய்வாராக. ஆமேன். இதனுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்களாம். ஆமாம், வேலைக்காரர்களாக இல்லை, அடிமைகள். அடிமைகள் என்னென்னா, நீ வேலை செய்வே, நான் சம்பளம் தர மாட்டேன், சோறு வேணா போடுவேன், சோறு போடணுன்னு அவசியம் இல்லை, நான் சாப்பிட்டு வச்சதை நீ சாப்பிட்டா போதும். அப்படி ஒரு 430 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க. என்ன பாருங்களேன், எல்லாரும் கத்துறவங்கள ஆஸ்வதிப்பாங்க. 430 வருஷம், 430 இயர்ஸ். இந்த 430 வருஷம் அவங்களுக்குள்ள அடிமைத்தனத்தில் அவங்க ஆண்டரை நோக்கி கூப்பிட்டாங்க. சொந்தமாக வீடு கிடையாது, சொந்தமாக எந்த வாகனமும் கிடையாது, சொந்தமாக குடும்பம் கிடையாது. குடும்பம் கூட அந்த ராஜாவுக்கு அடிமை. சொந்தமாக எதுவுமே இல்லை, ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஒரு லேண்டு கிடையாது, ஒரு வேலை கிடையாது. அவங்களோட ப்ரொஃபஷனே அடிமைகள். வீறிட்டு எழுந்தாங்க, ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, பீரிட்டு கொல்லப்பட்டார்கள். ஆமாம், அந்த காலத்தில் உலகத்தில் சூப்பர் பவர் ஈஜிப்டுங்க, சூப்பர் பவர். அவங்க நினச்சது நடக்கும். அவங்க கையில் தான் ரதம் இருந்துச்சு, அவங்க கையில் தான் குதிரை இருந்துச்சு, அவங்க கையில் தான் பட்டை இருந்தது, அவங்க கையில் தான் மிலிட்ரி இருந்தது. they were the super power of the whole world. அந்த சூப்பர் பவர்களுடைய அடிமைகள் தான் இந்த இஸ்ரவேலர்கள். எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? அது பெரிய சொந்த கதை, சோக கதைங்க. சாப்பாட்டுக்கு போனாங்க, பஞ்சத்துக்கு போனாங்க, பஞ்சத்துக்கு ஒண்டை போனாங்க. 7 வருஷம் பஞ்சத்துக்கு போனாங்க பாருங்கள். இங்கேயே நல்லா இருக்கேன்னு தங்கிட்டாங்க, ஏன்னா அங்கே நைல் நதி ஓடுது. தங்குனாங்க பாருங்கள். இப்படியே செட்டில் ஆகி லேண்ட் வாங்கி வீடு வாங்கி கல்யாணம்லாம் கட்டலான்னு பார்த்தா இவங்க ரொம்ப கலராக ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. எகிப்தியர்கள் கருப்பாக இருப்பாங்க, அவங்க ஆப்பிரிக்காக்காரர்கள் ஒன்றோட ஒன்று மிக்ஸே ஆகலை. அவங்க இவங்களை அடிமைப்படுத்திட்டே 400 வருஷம் போயிடுச்சு, ஒரு வழியும் தெரில. அப்போ தான் அவங்க ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அந்த வேர்டு மறந்துடாதீங்க. என்ன பண்ணாங்களா? when you pray to God, things change. ஹல்லேலூயா. இந்த 5786ஓட மெயின் விஷயமே என்னன்னா, டிவைன் கனெக்ஷன் வித் காட். when you connect with God, things are going to change. இருக்கிறதே இருக்க போகிறதில்ல, மாறப்போகிறது கர்த்தரோட கனெக்ட் பண்ணும்போது. ஹல்லேலூயா. ஒரு பிரதர் ஃபோன் வாங்கிட்டாரு, எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் கொடுக்குறாரு. இந்தாங்க என் ஃபோன், இந்தாங்க என் நம்பர், இந்தாங்க என் நம்பர். குரூப் ஆரம்பித்து எல்லாரையும் குரூப்பில் சேர்க்குறாரு. என் நம்பர் பிடிங்க, என் நம்பர் பிடிங்க, என் நம்பர் இருந்தாங்க, என் நம்பர் இருந்தாங்க. he want to make connection with people. அப்படியே ஸ்லோவாக பார்த்தா ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ஃபோன் புக்கில் எத்தனை நம்பர் இருக்குது? 1000 நம்பர் இருக்குதா? வாட்ஸ்அப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 1000 பேர் இருக்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் கனெக்ஷன். பட் when you connect with God, it is called divine connection. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. 430 வருஷம் எகிப்தோட கனெக்டடாக இருந்தோம், இந்த வருஷம் நாங்கள் கர்த்தரோடு கனெக்டடாக இருக்க போகிறோம். ஐ எம் கோயிங் டு கனெக்ட் வித் காட். யார் கூட எங்கெங்கே கனெக்டடாக இருக்கிறோமோ அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும். 5786 இஸ் த இயர் ஆஃப் டிவைன் கனெக்ஷன். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் டிவைன் கனெக்ஷனோடு இருக்க போகிறீங்க? அது வாவ் என்கிற ஒரு எழுத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாவ்னா 6 அலஃப் பேத் கீமல் டாலத் ஹே வாவ். நான் பாஸ்டர் பேசுகிறீங்க அப்படின்றீங்களா? ஹீப்ரூ லாங்குவேஜில் உள்ள எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும்னா, சங்கீதம் 119 எடுத்துக்குங்களேன், சும்மா எடுங்களேன். அதில் 8 பிரிச்சிருப்பார். அதில் ஒன்றுத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பார். முதல் எழுத்தோட பேர் பாருங்கள், தமிழ் பைபிளில் தான் இருக்கும் தம்பி, இங்கிலீஷ் பைபிளில் இருக்காது. தமிழ் பைபிள் எடுத்துங்க பார்க்கலாம். முதல் லெட்டர் பேர் என்ன பாருங்க? ஆலஃப். செகண்ட் எழுத்து பேர் பேத். 3வது எழுத்து பேர் கீமேல். 4வது எழுத்து பேர் டாலத். 5வது எழுத்து பேர் ஹே. 6வது எழுத்து பேர் வாவ். சொல்லுங்க பார்க்கலாம், என் கூட சேர்ந்து. வெரி குட், வாவ், ஆமென். 5786 அந்த 6என்ற எழுத்தை பற்றி பேசுகிறோம். என்னதுங்க? 5786. கிரிகோரியன் கேலண்டர் பிரகாரம் என்ன வருஷம்? இப்போ வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம். 2025. இந்த கிரிகோரியன் கேலண்டர் கிட்ட கேட்டோம்னா அந்த போப் சொல்லுவார், எனக்கு 2025 வருஷம் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி ஒரு 4000 வருஷம் சேர்த்துக்கோ அப்படின்ட்டு முடிச்சிடுவார். அந்த பக்கம் எப்படின்னு தெரில அப்படின்றார். நான் பைபிள் மட்டும்தான் 5786. ஆக பூமி தோன்றி எத்தனை வருஷம் ஆகுது பைபிள் பிரகாரம்? 5786. நான் பைபிள் பிரகாரம் சொல்லலை, ஹீப்ரூ மக்கள் அவங்க வச்சிருக்கிற ஒரு கேலண்டர் பிரகாரம். அப்போ இந்த வருஷம் பேர் என்ன பாருங்க? 6. 5786. 6 என்றால் வாவ் என்கிற எழுத்து. It talks about divine connection.
தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். கிருபையா நாம் ரோஷ் ஹஷானா செலிப்ரேட் பண்ணோம். வருஷ துவக்கத்தினால் 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் யாரெல்லாம் கலந்துக்கிட்டோம்ல. அந்த 40 days ப்ரேயர் முடிகிற நேரத்தில் ரோஷ் ஹஷானா வந்துச்சு. ரோஷ் ஹஷானா முடிஞ்ச பிறகு 10வது நாள் யோம் கிப்பூர் வந்துச்சு. யோம் கிப்பூரில் நம்மலாம் என்ன பண்ணோம்? ஆண்டரைக்கையில் உட்காந்து பாவ மன்னிப்புக்காக ப்ரே பண்ணோம். ஞாபகம் இருக்குது அந்த ப்ரேயரு இல்லை? ஒரு நாள் ஈவினிங் பண்ணோம், சாட்டர்டே பண்ணோம், சண்டே பண்ணோம், பாவ மன்னிப்புக்காக ப்ரே பண்ணோமா. பண்ணிட்ட பிறகு 3வது ஒரு ஃபெஸ்டிவலும் வந்துருச்சு. இது பேர் என்ன பாருங்க? சுக்கோத் பண்டிகை. ஆமென். இந்த வருஷம் பேர் நாங்கள் 5786. அந்த சுக்கால போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5786ன்னு போடப்படும். சுக்கானா என்னன்னு கேட்குறீங்களா? சுக்கா என்றால் கூடாரம், சுக்கோத் என்றால் கூடார பண்டிகை. ஆமென். இந்த இஸ்ரவேலருடைய ஸ்டோரிக்கு வரலாங்க. இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்து எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க? 430 வருஷம். கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அதை பற்றி தெரியணும்னா யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் பேட்டில். 10 வாதைகளை கொடுத்து 10வது வாதை தலைச்செம்பிள்ளை சங்காரம் பண்ணி வெளியே கூட்டி கொண்டு வருகிறார். வந்துட்ட பிறகு இஸ்ரேல் ஜனங்க வந்தாங்க பாருங்கள். அவங்க இப்போ ட்ராவல் பண்ணோம். என்ன யாருக்கெல்லாம் ட்ராவலிங் பிடிக்கும்? கை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ட்ராவலிங் பிடிக்கும்? நல்லா கை தூக்குங்க. கை கீழே போடுங்க. நான் சொல்கிற ட்ராவலிங் நீங்கள் வீடையே காலி பண்ணு போகிற ட்ராவலிங். ஆடு மாடு இல்லை டேக்ஸா பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். இப்போ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஐயோ. அடுத்தது எங்கே போகிறோன்னே தெரியாமல் போகணும். இப்போ கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரே ஆள் தான் எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஒருத்தங்க மட்டும் தான். எல்லா பொருளை காலி பண்ணிவிட்டு நீ போவியாம்மா? பிடிச்சிருக்கா? தெரில, கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கும் போல். போகிற வழியில் ஹோட்டல் இருக்காது, பரவாயில்லையா? என்ன இருக்காது? ஹோட்டலுக்கு அப்படியே ரோடே நடந்து போகணும், ரயில் ரோடே நடந்து போகணும். ஏன் ரயில் ரோடு சொல்கிறேன்னா, அங்கே தான் ஜூஸ் ஷாப்லாம் இருக்காது. மெயின் ரோடாக போனால் டீ ஷாப்பெல்லாம் இருக்கும். ரயில் ரோடில் என்ன இருக்காது? அதுபோல் பாலைவன பயணம் 40 ஆண்டுகள் பிடிக்க போகிறது. They were not prepared physically. Listen. They were not prepared physically. வீட்டெல்லாம் கட்டு, மூட்டையை கட்டு, கர்த்தர் விடுதலை ஆக்குறார் தான் செய்தி வந்துருக்குது. இன்னும் விடுதலை ஆக்கலை. திடீரென சொன்னார் நாளைக்கு விடுதலை. பஸ்கா பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறோம். சொல்லுங்கள், பரலோகத்துக்கு போகிறோம். மன்னிக்கும், கானானுக்கு போகிறோம். நீங்களும் நானும் பஸ்கா பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறோம், பரலோகத்துக்கு போகிறோம். இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் இயேசுடைய ரத்தத்தையும் முட்கொண்டு நம்ம எங்கே போக போகிறோம்? பரலோகம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஸோ இஸ்ரவேலர்கள் எகிப்தில் 430 வருடம் கழித்து மோசே என்கிற ரட்சகனால் காப்பாற்றப்படுகிறார்கள். அவர் பேர் மறக்காதீங்க. யார் பேருங்க? மோசே. ஆண்டவரே நேரில் இருந்தார். நம்ம ஆண்டவர் ஆவியாக இருக்கார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் பர்சனாக ஒரே முறை பூமியில் வந்திருக்கார், அதான் இயேசு. ஆனால் அடிக்கடி கர்த்தர் ரட்சகர்களை அனுப்புவார். அதில் மெயின் ரட்சகன், உலகமே போற்றக்கூடிய ஒரு ரட்சகன், 3 மதங்கள் போற்றக்கூடிய ரட்சகன். அவர் பேர் என்ன பேருங்க? மோசே. நம்ம என்ன சொல்கிறோம்? மோசஸ். ஆமேன். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஹீப்ரூவில் மோஷே. இஸ்லாமியர்கள்லாம் சொல்கிறாங்க மூசா. எல்லாருக்கும் ரட்சகர் யாருன்னு பெயர் பெறுகிறாரு? மோசே. மோசே அனுப்பின பிறகு God gave a plan. மோசஸ் சுக்கோத் பண்டிகை இல்லை, பஸ்கா பண்டிகை கொண்டாட போகிறீங்க. என்ன பண்டிகை கொண்டாட போகிறீங்க? பஸ்கா பண்டிகை. உங்களுக்கு தெரியும், நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கோம். அதை பற்றி நான் இன்றைக்கி பேசல. பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் உன் வீட்டு இலைக்கால்களில் பூசியிருந்தால் அந்த வீட்டில் தலைச்சம்புள்ள இருக்காது. எந்த வீட்டில் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் தலைச்சம்புள்ள சங்காரம் நடக்கும் என்று சொல்ல அன்றைக்கி எகிப்தின் முழுவதும் கர்த்தர் அதம் பண்ணினார். எந்த கொள்ளை நோய் வந்துச்சு தெரில, எல்லா தலைச்சம்புள்ளையும் அவுட்டு எகிப்தில், ஆடுகள் மாடுகள் உட்பட. அப்படி ஒரு அஃபினிட்டி அந்த வைரஸுக்கு இருந்துச்சா, இல்லை அந்த வியாதிக்கு இருந்துச்சா, அந்த பாக்டீரியாவுக்கு இருந்துச்சான்னு தெரில, எல்லா தலைச்சம்புள்ளையும் க்ளோஸ். அடுத்த நாள் காலையில் எழுந்து அலறுகிறார்கள். விடியற் காலத்திலே நடுர் ராத்திரியிலே பார்வோன் மோசே காலில் எழுந்து நீங்கள் போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட இஸ்ரவேலர்கள் எல்லாம் புறப்படுறாங்க பயணம். ஆமீன். கட்டை வண்டி, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, கழுத வண்டி, என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு புளிப்பில்லாத அப்பங்களை எடுத்துகிட்டு பாயிண்ட் நோட்டிட் என்ன பண்ணாங்க? மாவு அரைச்சாங்க. என்ன பண்ணல? மாவை புளிக்க விடலை. பால் காய்ச்சி ஊற்றுனாங்க. தயிருக்குன்னா ஊற்றலை, உரம் ஊற்றலை. புளிப்பு ரொம்ப முக்கியங்க. என்ன கேட்குறீங்க? கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். டைஜஷனே புளிப்பில் தான் இருக்குது. ஆமீன். வயிறு ஒரு மாதிரி இருக்குது, மோர் சாதம் கொடு. எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? ஏன்? டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதில் தான் இருக்குது. ஆமீன். ஃபுட்டு ஃபெர்மெண்ட் ஆகணும், சரியாக ஃபெர்மெண்ட் ஆகணும். குட் பாக்டீரியா, நல்ல கிருமிகளால் ஃபெர்மெண்ட் ஆகணும்.
பாயிண்ட் டு நோட், உங்கள் வயிற்றில் மிஷின்லாம் இல்லை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அரைக்கிறதுக்கு. கிருமிகள் சாப்பிட்டுடுது, அது சாப்பிட்றது உங்களுக்கு சத்து கொடுக்குது. இது யார் புரிஞ்சுப்பீங்க தெரியல. கிருமிங்க என்ன பண்ணுது, உங்கள் ஃபுட்டை இன்டெஸ்டினல் ஃப்ளோரா அண்ட் ஃபோனான்னு சொல்லுவாங்க. உங்கள் வயிற்றோட குடலில் ஒரு துண்டை எடுத்து அதை டிசெக்ட் பண்ணி பைசெக்ட் பண்ணி பிரித்து சிஎஸ் வியூ, கிராஸ் செக்ஷனல் வியூ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நல்லா மைக்ரோஸ்கோப்பில் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு பார்க்குற மாதிரி இருக்கும். என்னத்தை பார்க்குற மாதிரி இருக்கும்? காடு. அந்த காட்டுக்குள்ளே நிறைய பூச்சிலாம் இருக்கும், மிருகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் இன்டெஸ்டினல் ஃப்ளோரா ஃபோனா. புளிப்பு வந்து டைஜஷனுக்கு அவசியம், நல்ல புளிப்பு. பாயிண்ட் டு நோட், கெட்ட புளிப்பு நான் சொல்ல, நீங்களே தான் சொல்கிறீங்க வயிறு ஒரு மாதிரி புளிச்சா மாதிரி இருக்குன்னு, அது கெட்ட புளிப்பு. கர்த்தர் சொன்னார் எந்த புளிப்பும் வேணாம், நானே உன்னுடைய சரீரத்துக்கு பலனை தருகிறேன். ஆமாம், உங்களுக்கு வயிறு அப்செட்டுன்னு நீங்கள் போனீங்கன்னா, வயிறு ஜீரணம் ஆகலை நீங்கள் போனீங்கன்னா, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நீங்கள் போனீங்கன்னா, டாக்டர் கண்டிப்பாக டைஜஷனுக்கு ஒரு மருந்து எழுதுவாங்க. ஆமேன். எகிப்தினுடைய டைஜஷனே இனிமேல் உனக்கு இல்லை மகனே, நான் உனக்கு டைஜஷனான ஃபுட்டை தருகிறேன் என்று சொல்லி புறப்படுகிறார்கள், கிளம்புறாங்க. நம்ம சுக்கோத் பத்தியிலே நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். சரியாப்பா? எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க தங்கங்களா? என் பசங்க சொல்லிட்டோம் 430 வருஷம். வெரி குட். 430 கணக்கு சொல்கிறேன். இவங்க என்னமோ 400 வருஷம் தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம யோசேப்பு இருந்தார் பாருங்க, அவர் 30 வருஷம் இருந்தார். அவர் இருந்தால் எல்லாரும் இருந்ததா அர்த்தம். எத்தனை வருஷம்? 430. வெளியே வராங்க, உலகமே தெரியல, வெளி உலகத்தை அவங்க பார்த்ததே இல்லை. சொந்தமாக ஒரு கோல்டு செயின் கூட போட்டதில்லை, சொந்தமாக ஒரு 1/4 கிலோ கறி வாங்கி சாப்பிட்டதே இல்லை. எஜமான் வாங்கின்னு வருவார், சமைப்பாங்க, அவங்க சாப்பிட்டு போட்டால் எலும்பை இவங்க கடிப்பாங்க. எஜமான் மீன் வாங்கின்னு வருவார், அந்த மீன் தலையை அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் மீந்துட்டதே இவங்க சாப்பிடுவாங்க. இப்படிப்பட்டவர்கள் முதல் முறை வெளியில் வருகிறார்கள். கவனிங்க, லிசன் பண்ணுங்க. வெளியே வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு பார்த்தா எகிப்தின் அரண்மனையில் வேலை செஞ்சுருப்பாங்க, எகிப்தில் பேங்க்கில், ஆனால் அடிமைகள் வேலை தான். எகிப்து பேங்க்கில் வேலை செஞ்சுருப்பாங்க, எகிப்தில் 2 பட்டணங்களை உருவாக்குனாங்க, எகிப்தில் ஹோட்டலில் வேலை செஞ்சுருப்பாங்க. வேலை வேலை வேலை, மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருந்தாங்களா. அவங்க வந்து தேவர் ஃபோர்ஸ்டு லேபர். ஃபோர்ஸ்டு லேபர்னால் உடம்பு சரியில்லைனாலும் லீவு கிடையாது, நீ வேலை மேலே தான் செத்து போகணும். திஸ் இஸ் கால் ஃபோர்ஸ்டு லேபர். இப்படி இருந்திருக்காங்க. வெளியே கூட்டி கொண்டு வருகிறார். முதல் நாள் நைட்டு வெளியில் தங்குறாங்க. ஆமேன். பார்த்தா பகலிலே மேகஸ்தம்பமாக இருக்கிறார். பாயிண்ட் நோட், என்னவா இருக்கிறாரு? கர்த்தரே மேகஸ்தம்பமாக இருக்கிறார். பெரிய கோச் பெட்டியில் ட்ரெயினில் போகிறோம், அது என்ன பண்ணுது? ஏசி மேலெல்லாம் மூடி இருக்கு. 30 லட்சம் பேர் போகக்கூடிய ஒரு கோச்சை உருவாக்குகிறார், தன் பிரசன்னத்தினால் உருவாக்குகிறார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? எங்கள் பசங்க நல்லா கை தட்டணும். கர்த்தரை கை தட்டுங்கம்மா, நல்லா கை தட்டணும். ஆனாலும் வானம் தெரிகிறது, ஆனாலும் பூமி தெரிகிறது, இரவிலே நட்சத்திரங்கள் தெரிகிறது, பகலிலே அவர்களை காப்பாற்றுகிறார். அப்பா, எகிப்தில் என்ன வெயில் தெரியுமா? ஆமாங்க, ஆப்பிரிக்கானாலே வெயில் தான், சூடு தான். என்ன வெயில்! என் ஆண்டவர் இந்த பாலைவனத்தில் கொண்டு வருகிறார். என்ன இருக்கிறது? நிழல் இருக்கிறது. அவர்கள் கிளம்பி அவர்கள் புறப்பட்டு வந்த அந்த அரேபியன் பாலைவனங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனுஷன் அந்த அரேபியன் பாலைவனத்தில், ஏன் நான் அரேபியன் பாலைவனம் குறிப்பாக சொல்கிறேன்னா, இஸ்ரேலர்கள் எகிப்திலேருந்து வெளியாகி இஸ்ரேல் வந்து சேர வரைக்கும் அவங்க எடுத்த பாதை இன்றைக்கி சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. அந்த சவுதி அரேபியா பாலைவனம் என்பது சாதாரண பாலைவனம் இல்லைங்க. 1/2 மணி நேரம் ஒரு மனுஷன் அங்கே தொலைஞ்சிட்டான்னா செத்துட்டான்னு முடிவு பண்ணலாம். அவ்வளோ வெயில் பகலில், அவ்வளவு குளிர் இரவில். பகலுக்கு உண்டான விஷ ஜந்துக்கள் இருக்கும், பாம்பு இருக்கும், கழுகு இருக்கும், இதெல்லாம் பகலில் பறக்கும். தேல் இருக்கும், பகலில் வர்றது. அதுங்க காஞ்சி போய் கிடக்கும், எது கிடைச்சாலும் சாப்பிட்றோம். இரவில் வருகிற விஷ மிருகங்கள் இருக்குது. இந்த இடத்துல 40 ஆண்டுகள் அவர் கிருபையாய் அவர்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நல்லா தான் கை தட்டலாமே ஆண்டவருக்கு. கை தட்டணும் போது நீங்களாம் தட்டணும். வெரி குட். God was protecting them. தேவன் அவர்களை பாதுகாத்தார், தேவன் அவர்களை வழிநடத்தினார், தேவன் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். வந்தவர் அவர்களுக்கு 7 பண்டிகைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. 7 பண்டிகைகளை கொடுத்தார். யாராவது ஒருத்தர் அந்த பண்டிகைகளுடைய பேர்கள் சொல்ல முடியுமா? பாருங்க. முதல் பண்டிகை பேர் என்ன பேர்? கிளம்புற அன்னைக்கே கொண்டாடின அந்த பண்டிகை பேர் என்ன பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாளே பண்டிகை ஸ்டார்ட் ஆச்சு, அது பேர் என்ன பேருங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்கன்னா பண்டிகை சொல்லுங்க தங்களா. பஸ்கா சொல்லலாமா? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கும் யாருக்கும் சம்பந்தம் இருக்கு சொல்லுங்களேன். இயேசு என்ன பண்ணார்? இயேசு பஸ்கா பண்டிகை அன்னைக்கு பலியானார்.
அந்த ஆடு வேணா, நானே ஆடு என்று சொன்னார். ஓகே, ஃபஸ்ட்டு பண்டிகை பேர் என்ன பேருங்க? பஸ்கா பண்டிகை. ஹல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகை துவக்கம் தான், முதல் நாள் தான். அதுக்கப்புறம் 7 நாள் கண்டினியூ ஆகிடும். முதல் நாள் பேர் என்ன பேருங்க? பஸ்கா. ரெண்டாவது நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. என்ன பேருங்க? பஸ்கா பண்டிகை. அப்புறம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்புறம் சொல்லுங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. திரும்ப 8 நாள் பாது சொல்லுங்க. திரும்ப புளிப்பில்லாத, நான் வரல விட சொல்லுங்க. அப்புறம் புளிப்பில்லாத. ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் பஸ்கா, மீதி 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ரெடியா? போலாமா? ஃபஸ்ட் நாள், ரெண்டாவது நாள், அப்புறம் 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 8 நாள் பண்டிகை. ஆமென். ஹல்லேலூயா. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க. ஏற்றுக்கிறீங்களா? பஸ்கா பண்டிகை அன்னைக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க? ஆடு கொள்ளுவாங்க. ஆனால் இயேசு வந்தப்போ அன்னைக்கு யாரை கொண்டாங்க? இயேசுவை. ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறீங்களா? இந்த பண்டிகை, பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ஃபஸ்ட் டேனா இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் அது வரணும்? 8வது நாள் வரைக்கும் வரணும். 7 நாள் கண்டினியூ ஆகணும். பஸ்கா போயிடுச்சு, அதுக்கப்புறம் 1 2 3 கணக்கு போட்டால் 8 நாள் வரணும். வருதா? வரும்போது இந்த பஸ்கா பண்டிகையிலிருந்து 3வது நாள், எத்தனை நாள்? முதற் பலனின் பண்டிகையா? என்னதுங்க? பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் ஆகுதுல, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சாப்பிட்றாங்களே. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜனங்க ஆலயத்துக்கு வரும். ஏன்னா இந்த பண்டிகை அப்போ மொத்தம் ஜனமும் ஆலயத்தில் இருக்கணும். அந்த ஜனங்க வந்துருச்சு. பஸ்கா பண்டிகையில் வீட்டை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துருச்சு. பஸ்கா பண்டிகை எங்கே செலிப்ரேட் பண்ணோம்? வீட்டில். ஆடு வெட்டணும். ஆடு, 1 வயது ஆடு வெட்டி அந்த ரத்தத்தை நிலைக்காலில் பூசிட்டு சாப்பிட்டுட்டு செகண்ட் டேவே எங்கே வந்துருச்சு? ஆலயத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஆனால் பஸ்கா பண்டிகை எங்கே கொண்டாடணும் சொல்லுங்கள்? வீட்டில். அவங்கவுங்க வீட்டில் கொண்டாடுவாங்களா? 2வது நாள் எங்கே வந்துட்டாங்க? ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு சரியாக புளிப்பில்லாத பண்டிகை உடைய 3வது நாளில் முதற் பலனின் பண்டிகை வருமா? என்ன வருமா? எல்லார் வீட்லேயும் பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், வார்கோதுமை, கோதுமை, திராட்சை பழம் எல்லாமே முதல் வந்துச்சே. முதல் பூத்த பூ, முதல் காய்த்த காய் எல்லாத்தையும் அறுத்துட்டு வருவாங்க. அறுத்துட்டு வந்து அந்த 3வது நாள் காணிக்கை எடுத்து வந்து வைப்பாங்க. எத்தனை நாளுங்க? கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் காணிக்கை என்னைக்கு வாங்குவாங்க? அங்கே ஆலயத்தில் மொத்த ஜனமே காணிக்கை கொடுக்கும்போது முதற் பலனா, செத்து போனவர்கள் முதற் பலனா, இயேசுவும் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. செத்து போனவங்களாம் உயிராக எழுந்துப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதற் பலனா யார் எழுந்தது சொல்லுங்கள்? இயேசு. இன்னும் செகண்டு தேர்டுலாம் எழுந்துக்கல. அதான் நம்ப. பஸ்கா பண்டிகை பிடிச்சிருக்கா? பஸ்கா பண்டிகையில் என்னென்ன படிச்சிட்டோம்? இப்போ 3 பண்டிகை போயிடுச்சு. பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. இதன் பிறகு இது எத்தனை நாள் ஆயிடுச்சு? 7 நாள். 8வது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கவுண்ட் த ஓமரா, அது பேர் என்ன பேருங்க? கவுண்ட் த ஓமர். 7 7 எண்ணணும். எத்தனை எண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 7, ரைட்டா? அப்புறம் திரும்பி 1 வாரம் ஆயிடுச்சா? அப்புறம் 1 2 3 4 சொல்லுங்கடா, 5 6 7, எத்தனாவது வாரம் ஆயிடுச்சு? 2 வாரம், ரைட்டா? திரும்பி என்னங்க? 1 2 3 4 5 6 7, எத்தனாவது வாரம் ஆச்சு? வெரி குட். பசங்க நல்லா கணக்கு போகிறாங்க. திரும்பி 1 2 3 கோ. 1 2 3 4 5 6 7, எத்தனாவது வாரம் ஆச்சு? எல்லாரும் பேசுங்க ப்ளீஸ். திரும்பி 1. அம்மா எனக்காக பேசம்மா. எத்தனை வாரம் ஆச்சு? 5. திரும்பி எத்தனை வாரம் ஆச்சு? திரும்பி 1 முறை என்னங்க? எத்தனை வாரம் ஆச்சு? இது கடையில் எத்தனை நாள் ஆச்சு? டக்குன்னு சொல்லுங்க. 7 7 சார் 14. 49வது நாள் வந்துருச்சு. பஸ்கா பண்டிகையிலேருந்து தானே வரீங்க. நடுவில் எங்கேயும் மிஸ் பண்ணலையே? ஊருக்கு இருக்கலாம் எங்கேயும் போயிட்டு வரலையே? நீங்கள் நாள் கணக்கெலாம் மிஸ் பண்ணலையே? கரெக்டாக வச்சுட்டிங்களே. 49வது நாள் முடிஞ்சதும் ஒரு நாள் வரும். அந்த நாள் என்ன சொல்லுவீங்க? 50வது நாள். என்ன நாளுங்க? இந்த நாள் பேர் என்ன பேர்? பெந்தேகோஸ்தே நாள். 4வது பண்டிகை வந்துருச்சு. அது பேர் என்ன பேர்? ஃபஸ்ட்டு பண்டிகை பேர் என்ன பேர் சாமி? வெரி குட் சொல்லிட்டான். செகண்ட் பண்டிகை என்ன பேர்? புளிப்பில்லாத பண்டிகை. 3வது பண்டிகை முதற் பலன், காணிக்கை கொடுக்க பண்டிகை. அது 4வது பண்டிகை வந்துருச்சு. அது பேர் என்ன பேர்? பெந்தேகோஸ்தே நாளோட ஸ்பெஷாலிட்டினா அப்படியே வரலாமா? இஸ்ரவேலர்கள் கையில் போயிடலாமா? என் கூட வந்துடுறீங்களா? இஸ்ரவேலர்கள் என்னைக்கு கிளம்புறாங்க? சொல்லுமா? இப்போ தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடிக்கினே கிளம்புறாங்கப்பா. எகிப்திலிருந்து எப்போ கிளம்புறாங்க?
என்ன சொன்னார்? பஸ்கா பண்டிகை அன்றைக்கி போ, ஒரு வயது ஆட்டுக்குட்டி, ட்ரெஸ்லாம் போட்டு சொல்லிட்டார், முன்னாடியே ரெடியாக ஷூலாம் போட்டுக்க, ஆடை வெட்டு, நிலைக்கால்களில் பூசு, புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடு. என்னத்தை தொட்டுக்கணும்? என்ன துவையல்? கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம், ஒரு வயது ஆட்டுக்குட்டியோட சுத்த மாமிசம் சாப்பிட்டுட்டு எண்ணெய் ரத்தத்தெல்லாம் பூசிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போயிடு, எல்லாத்தையும் கொளுத்திடு. நடு நைட்டில் பயங்கரமாக சவுண்டு கேட்கும். ரைட்டா? என்ன தலைச்சம்புள்ளலாம் காலி. ஏன் தலைச்சம்புள்ள காலியாச்சு? எந்த வீட்டில் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் தலைச்சம்புள்ள காலி. யார் வீட்டில் ரத்தம் இருக்காது? எகிப்து வீட்டில். ஏன்னா எகிப்து ஜனங்களுக்கு ஆண்டவரை தெரியாது. இப்போ என்ன தெரியுமாச்சு? ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ நடந்துச்சு. பார்வோன் அந்த ஒருத்தன் தெரியல உங்களுக்கு, ரொம்ப இதுவாக இருந்தானே, அவன் தானே சூப்பர் பவர். அவன் வந்து மோசே காலில் விழுந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? தயவு செஞ்சு போங்க, இப்பயே போங்கன்னு துரத்துறான். இப்பயே ஊரில் யாரும் நிம்மதியாக தூங்கலை, எல்லா வீட்லேயும் தலைச்சம் புள்ள இறந்து போச்சு. ஆடு, மாடு, கோழி, பூனை, பல்லி, பச்சைக்கிளி, புறா, எறா, சொரா எல்லாமே அவுட்டு, தலைச்சம் புள்ள. போ சொல்கிறான். பஸ்கா பண்டிகை அந்த மோட்லேயே ஜனங்க வெளியே வராங்க. எத்தனை நாள் கிளம்பிட்டாங்க சொல்லுங்கள்? நைட்டா. ஐயா புரியுதுங்களா உங்களுக்கு? ஏற்கனவே பெட்டி படுக்கெல்லாம் ரெடி ஆகுது, போகிறாங்க. ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. நீங்களாம் தயவு செஞ்சு எல்லாரோட எஜமானம் வந்துட்டாங்க. இந்தாப்பா ரிலீவிங் ஆர்டர் பிடி, இந்தாப்பா ரிசிக்னேஷன் லெட்டர் பிடி, இந்தாப்பா உன் போனஸ் பிடி. அப்போ ஜனங்க என்ன பண்ணுச்சுன்னா, நாங்கள் போகிறோம், உங்கள் கோல்டு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்துருது? எகிப்தியர்கள். இந்த ஜனம் முதல் முறை காதில், கழுத்தில், மூக்கில், வேற எங்கெங்கெல்லாம் போடுவீங்க? கையில், அப்புறம் எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும், தலையில் இல்லை, எல்லாம் வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எத்தனை நாள் கிளம்பினாங்க? வெரி குட், ரைட்டா? 2வது நாள் பார்த்தா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எங்கே வந்துருச்சு? நடு ரோட்டில் கொண்டாடுறாங்க. 3வது நாள் எங்கே கொண்டாடுறாங்க? நடு ரோட்டில். 4வது, 5வது, 6வது, 7வது. இதுக்கு நடுவில் முதற் பலனின் காணிக்கை கொடுக்கணும். எத்தனை நாள் வருது? அது 3வது நாள் வருது. என்ன கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கோல்டு கொடுத்துருப்பாங்களா? புளிப்பில்லாத அப்பத்தில் கொஞ்சம் காணிக்கை கொடுத்துருப்பாங்க தானே? ஆமாம். முடிஞ்சிச்சா? அதுவும் முடிஞ்சிச்சு. 8வது நாள்னா வந்துச்சுங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முடிஞ்சிச்சு. ரைட்டா? அப்புறம் எண்ணின்னு வந்தீங்க. எத்தனை? 1 2 3 நாள் எண்ணி. எத்தனை நாள் வந்துச்சு? 50வது நாள் வந்தீங்கல்ல, அந்த பண்டிகை என்ன பேர்? இதுக்குள்ளே அவங்க செங்கடெல்லாம் கடந்து சீனாய் மலைக்கிட்டே வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? மோசையும் மலை மேலே ஏறி 2 கற்பலைகளோடு இறங்கிட்டார். அதுதான் பெந்தெகோஸ்தே பண்டிகை நாள் எல்லாம் ஒன்றா ஒத்து போகுது பாருங்கள். புரியுதா? ஜனங்களுக்கு தானாக ஒன்று நடக்குது, நீங்கள் என்னின்னு வர்றீங்க. கர்த்தர் ஒன்று செய்கிறாரு, நீங்கள் என்னின்னு வர்றீங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒன்று செய்வார், அதையும் நீங்கள் எண்ணணும். ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சப்பா? முதல் நாள் கிளம்புனாங்க, என்ன பண்டிகை? பிறகு நடந்து வந்துனே இருந்தாங்க. 3வது நாள் காணிக்கை கொடுத்தாங்க. அதுனா பண்டிகை? முதற் பலன் பண்டிகை. அதுக்கும் ஜீசஸ்க்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இயேசு மரித்து எத்தனை நாள் நினச்சிக்க போகிறாரு. வெரி குட். இந்த ஜனங்களுக்கு அவங்க வாழ்க்கை முடிஞ்ச பிறகு 3000 வருஷம் அதுக்கப்புறம் கழிச்சு இயேசுன்ற ஒருத்தர் பஸ்கா அன்னைக்கு செத்து 3ஆம் நாள் உயிராக ஏஞ்சிப்பார்ன்றதை சொல்கிற மாதிரியே முதற் பலன் பண்டிகைன்னு அரிசி, பருப்பு, கோதுமையை காணிக்கை கொடுத்துருக்குது. எப்போ? 3000 வருஷம் அவங்க தோங்கி 3000 வருஷம் கழிச்சு பிதாவாகிய தேவனே தாம் என் மகன் உயிரோடு எழுந்தார் என்று காணிக்கை கொடுக்குற நாள் வரைக்கும் ஒரு பண்டிகை பஸ்கா. 2வது பண்டிகை புளிப்பில்லாத. இதுக்கு நடுவில் முதற் பலன். இப்போ ஒரு பண்டிகை வந்துச்சு. என்ன பண்டிகை? பெந்தெகோஸ்தே. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை நீங்கள் கொண்டாடுறதுக்குள்ள மோசே எங்கே போயிட்டு இறங்கிட்டாரு? சீனாய் மலையில் போயிட்டு என்னத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார்? கற்பலைகளை எடுத்துகிட்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. இந்த கற்பலைகளை எடுத்துக்கிட்டு வந்துட்டே இருந்தார் பாருங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 7 மாதம் ஆச்சு. எத்தனை மாதம் ஆச்சுங்க? 7 மாதம். ஏன்னா அந்த பஸ்கா பண்டிகை வந்து ஆபீப் மாதம் அப்படியே வந்துட்ட பிறகு 7 மாதம் ஆயிடுச்சு. இந்த 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரே மாதத்தில் 7 மாதத்துக்கு முன்னாடி 1லேருந்து 7 வரைக்கும் எத்தனை பண்டிகை கொண்டாடினீங்க? 4. இப்போ 7 மாதம் ஆயிடுச்சு. எத்தனை மாதம் ஆயிடுச்சு? 7 மாதம். ஆனால் இதுதான் வருஷ பிறப்புன்றாங்க. என்னது சொல்லுங்கள், என்ன பிறப்பு? இஸ்ரவேலர்களுக்கு 2 கேலண்டர் இருக்குங்க, புரிஞ்சுங்க. ஒன்று வந்து மத ரீதியான கேலண்டர். என்ன கேலண்டர்? இன்னொன்று வந்து சிவில் கேலண்டர். என்ன கேலண்டர்?
ரிலீஜியஸ் கேலண்டர், சிவில் கேலண்டர். சரி, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பசங்களா வருஷ பிறப்பு எப்போ வருது நம்ம ஊரில்? ஜனவரி சொல்லுங்கள் தம்பிங்களா. 1. ஸ்கூலுக்கு ஏன் ஜனவரி 1ஆம் தேதி போக மாட்டீங்க? உங்களோட அகாடமிக் கேலண்டர் எப்போ துவங்குது? ஜூன். சொல்லுங்கள், 1ஆம் தேதி. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் 2ஆம் தேதி. 1ஆம் தேதி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை வந்து 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எத்தனாம் தேதி? ஜூன் 3ஆம் தேதி. கரெக்டா? உங்களோட அகாடமிக் கேலண்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஜூன். அது மாதிரி உங்களுக்கு 2 கேலண்டர் மறந்துடக்கூடாது. ரைட்டா? ரிலீஜியஸ் கேலண்டர் வந்து நிசான் மாதம். என்ன மாதங்க? சாரி, ஆபீப் மாதம். என்ன மாதம்? ஆபீப். நிசான் எல்லாமே ஒன்று தான். நிசான் மாதம். இது ரிலீஜியஸ் கேலண்டர். ஆண்டவர் சொன்னார், கவனிங்க, எகிப்துலேருந்து கிளம்புற அன்றைக்கி தாண்டா 1ஆம் தேதி போ அப்படின்ட்டார். ஏங்க இது? ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கேலண்டர் இருந்ததுங்க. அந்த கேலண்டர் தான் இப்போ நடந்துனுக்குது. 7ஆவது மாதம் 1ஆம் தேதி அவங்களுக்கு 1ஆம் தேதி. குழம்பிடாதீங்க. ஆண்டவர் பிரகாரம் 1ஆம் தேதி என்னைக்கு? பஸ்கா பண்டிகை. குழம்பக்கூடாது. 1ஆம் தேதி என்னைக்கு? பஸ்கா பண்டிகை. ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த காலண்டர். ஆல்ரெடி யார் அப்படி இருந்தா? ஆபிரகாம் இருந்தார், ஈசாக்கு இருந்தார், யாக்கோப் இருந்தார். மோசைக்கு அப்புறம் தான் இது மாறிச்சு. நோவா இருந்தார். நோவோட பார்க்கும்போது 1ஆம் மாதம் இத்தனாம் தேதி, 2ஆம் மாதம் இத்தனாம் தேதின்னு போட்டிருக்கோம். அந்த 1ஆம் மாதம் இத்தனாம் தேதி, 2ஆம் மாதம் எத்தனாம் தேதிலாம் இப்போ பார்க்குறீங்க இந்த கேலண்டரை வச்சு. இன்றைக்கி நீங்கள் சுக்கோத் பண்டிகைக்கு வந்துக்கிறீங்க. இந்த சுக்கோத் பண்டிகை தான் நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிற எத்தனாவது பண்டிகை சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஆமேன். இந்த 10 நாளில் என்னென்ன பண்டிகை கொண்டாடணும்? ரோஸ் ஹஷானா, அப்புறம் யோம் கிப்பூர், அப்புறம் சுக்கோத் வந்துருச்சு. 7ஆவது மாதம் 1ஆம் தேதி ரோஸ் ஹஷானா, வருஷ பிறப்பு. ஹல்லேலூயா. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி டே ஆஃப் அட்டோன்மெண்ட், யோம் கிப்பூர், பாவ நிவர்த்தி நாள். இந்த 7ஆம் மாதத்தில் இன்னொரு பண்டிகை வருது, அதுதான் கூடார பண்டிகை. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, சொல்லப்படாத ஒரு சத்தியம். கூடார பண்டிகை இப்போ தான் இயேசு பிறந்திருப்பார்னு ஜனங்க சொல்கிறாங்க. கிறிஸ்மஸில் இல்லை. என்னைக்கு பிறந்திருப்பாரா? கூடார. சரி, கூடார பண்டிகையோட சிறப்பு அம்சத்தை பார்க்கலாமா? ஏன் இந்த பண்டிகை? என்ன அந்த பண்டிகைன்னா, உன்னை 40 வருஷம் வெறும் வனாந்தரத்தில் போஷிச்ச நீ இப்போ அங்கேருந்து வந்துட்ட. எத்தனை வருஷமாக வந்த? 40 வருஷம் வந்து. உனக்கு வீடு கொடுத்துட்டேன், பங்களா கொடுத்துட்டேன். கட்டாத வீடான். நேராக சாவி வாங்கி போய் திறக்கிறாங்க. நீங்கள் ஹோட்டலுக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க? பில்டிங் கட்டின்னு போவீங்களா, சாவி வாங்கி போய் திறப்பீங்களா? வரும்போது 2000 3000 கட்டிட்டு வந்துடுவீங்க. கட்டாத வீடுகள், நடாத திராட்சை தோட்டம், நேராக உள்ளே போகிறாங்க. ராட்சசர்கள்லாம் அடித்து தொடுத்துட்டு போகிறாங்க. குடியிருப்ப. ஆனால் உன்னோட பாட்டை முப்பாட்டனை அதிசயமாக நான் நடத்தியிருக்கிறேன். உலகத்தில் எந்த ஜாதியும் காணாத அதிசயத்தை நான் செய்தேன் என்பதற்காக அந்த கூடார பண்டிகையை கொண்டாடு. இந்த கூடார பண்டிகை நன்னாளிலே நீ, உன் குடும்பத்தார், உன் இனஜன பந்துக்கள், உன் பிள்ளைகள் யாவரும் என் சந்நிதி முன்பதாக வந்து காணப்படவர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. வருஷத்தில் 3 பண்டிகைக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாமே ஆலயத்துக்கு வருவாங்க, கம்பல்சரி வரணும். அதில் ஒன்று பஸ்கா பண்டிகை, இன்னொன்று பெந்தேகோஸ்தே பண்டிகை, இன்னொன்று கூடார பண்டிகை. ஹல்லேலூயா. எத்தனை முறை வருவாங்களாம்? 3 முறை கம்பல்சரி வர வேண்டும். இந்த 3 முறையினுடைய பண்டிகைகளை கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. இந்த கூடார பண்டிகை பற்றி நாம் படிக்க போகிறோம். பைபிளில் எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்ப்போம். இது தாங்க இந்த பண்டிகையினுடைய 7th ஃபீஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7 ஃபீஸ்ட். இல்லை 7th ஃபீஸ்ட். இந்த 7வது பண்டிகை கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டபர்னக்கல் என்று சொல்லுகிற இந்த பண்டிகை. இந்த பண்டிகையை கர்த்தர் கொண்டாட வேண்டும் என்று சொன்னது. இந்த பண்டிகை இஸ்ரவேலர்கள் டெம்பரவரியாக கூடாரங்களில் வசித்ததை காட்டும்படியாக இது கொண்டாடப்படுகிறது. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கும் பொழுதும் காலை மாலை அவர் உணவு அளித்ததை இன்றைக்கு கொண்டாடுகிறதா இருக்கிறது. இந்த பண்டிகை என்பது கர்த்தர் அவர்களை பாதுகாத்து, கர்த்தர் அவர்களை பராமரித்ததை குறித்து சொல்கிறது. பாதுகாப்பு வேற, பராமரிப்பு வேற. பாதுகாப்புனா உங்களுக்கு ஒன்றாகாம பார்த்துக்கிறது, பராமரிப்புனா சோறு போடுறது. இரண்டையும் கர்த்தர் பார்த்தாரா? பார்த்தார்.
பார்த்த பிறகு இந்த பண்டிகை என்பது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் தான் கமாண்டாவே கொடுத்துறாரு. எடுத்துங்க பார்க்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துட்டோம் என்றால் புரியும். திருச்சபையை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த பண்டிகைகளை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன பண்டிகைகள் மிகவும் முக்கியம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன பண்டிகைகள் மிகவும் முக்கியம். பண்டிகை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஃபெஸ்டிவல். ஆனால் பைபிளில் இது என்ன தெரியுமா சொல்லுது? ஃபீஸ்ட். ஃபீஸ்ட் என்றால் மகா பண்டிகை என்று அர்த்தம். இந்த பண்டிகைகள் ஒன்று ஒன்றா 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. சொல்லிட்டு வந்த பிறகு இதிலே தான் இந்த கூடார பண்டிகையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஆமாம். 7ஆம் மாதம் 15ஆம் தேதி இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை பொதுவாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே வரும். இந்த பண்டிகைகளை இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவார்கள்? என்ன லிசன் பண்ணுங்க, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு எது மாதிரி வீடு ஒயிட் வாஷ் பண்ணுவீங்க? சரி, ஏன்னா ஒயிட் வாஷ் பண்ணால் கோல்டு பிடிக்கும். இந்த இஸ்ரவேலர்கள் வீடை க்ளீன் பண்ணுற நாள் மட்டும் இல்லை, வீட்டுக்கு மேலே, பங்களாவுக்கு மேலே 100 அடிக்கு மேலே, அவங்க எத்தனை 100 அடுக்கு கட்டியிருக்காங்களோ, எத்தனை 10 அடுக்குக்கு மேலே, 50 அடுக்குக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கூடாரம் போட்டு அந்த கூடாரத்தில் நைட்டு கண்டிப்பாக தூங்குவாங்க. 8 நாள் வானத்தை பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இன்றைக்கி மழை பெய்ய கூடாது, ஆண்டவரே இன்றைக்கி வெயில் அடிக்க கூடாது. எதுக்குன்னா, உன்னை வனாந்தரத்தில் நான் நடத்தினதற்காக நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த டைமில் பில்கிரிமேஜ் எடுப்பாங்க. பில்கிரிமேஜ்னா யாத்திரை, புனித யாத்திரை. என்ன யாத்திரைங்க? புறப்பட்டு எருசலேமுக்கு போயிடுவாங்க. எருசலேமில் அங்கே 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 அப்படி கூடாரங்கள் போடப்பட்டிருக்கும். குடும்பம் குடும்பமாக கூடாரத்தை எடுத்து அமைச்சு அந்த வீட்டிலே வாழ்வாங்க. இன்றைக்கு வரைக்கும் செய்வாங்க. காலையில் சாப்பாடு ஆலயத்தில் சாப்பிட்ருவாங்க, மதியம் சாப்பாடு ஆலயத்தில் சாப்பிட்ருவாங்க, நைட்டு சாப்பாடு இந்த கூடாரத்தில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. அன்னைக்கு எங்கள் முற்பிதாக்களை 40 வருஷம் பத்திரமா கூப்பிட்டு வரலனா நான் இல்லை என்று. ஹல்லேலூயா. நம் முற்பிதாக்களை காப்பாற்றினாரே, அதற்கு தான் இந்த நன்றி. ரிமெம்பரிங் காட்ஸ் ப்ரொவிஷன். கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்தாரே, அதற்கு நன்றி சொல்லுகிற பண்டிகையாங்க இந்த கூடார பண்டிகை. ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்களா? ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஒரு நன்றி சொன்னீங்களே, எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்தீர்களே என்று சொல்லி எங்களை காப்பாற்றினீரே என்று நன்றி சொல்லுகிற அந்த நாள் தான் இந்த கூடார பண்டிகை. கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இந்த கூடார பண்டிகையின் போது வரும்போது கர்த்தருடைய காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாம் இந்த கூடாரங்களில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவாங்க. போன வருஷம் நான் கூடார பண்டிகை வந்தேன்னா அப்போ எனக்கு கல்யாணமே ஆகலை, இந்த வருஷம் எங்கள் ஒய்ஃபோட வந்துக்கிறேன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, போன வருஷம் கணவன் மனைவியாக வந்தேன்னா கூடார பண்டிகை கொண்டாட்டு போனால் இந்த வருஷம் குழந்தையோட வந்துக்கிறேன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, போன வருஷம் நான் பிஸ்னஸே இல்லாமல் வந்தேன்னா இந்த வருஷம் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன். ஒரு சிலர் சொல்லுவார், தம்பி இந்த கூடார பண்டிகையில் 50 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ்க்கு வந்தேன், இன்றைக்கி எனக்கு 50 கம்பெனி இருக்குதுன்னு சொல்லுவார். சாட்சிகள் அதிகமாக பரவுகிற, சாட்சிகள் அதிகமாக கர்த்தருடைய சந்நிதியில் சொல்லுகிற ஒரு இடம்தான் இந்த கூடார பண்டிகை. இட் இஸ் லைக் அ சைக்கிள். போன வருஷம் வந்தேன் தெரில, இந்த வருஷம் வந்துருச்சு அப்படி இல்லை. போன வருஷம் வந்தேன், இந்த வருஷம் அதிசயம் நடந்தது. It is the festival which is going to talk about multiplication. என் மகனே நீ பலுகுவாய் பெருகுவாய் என்பதை சொல்லுகிற ஒரு பண்டிகையாக்கும் திருச்சபையே இந்த கூடார பண்டிகையில் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இதில் யாதொரு வேலையும் நீ செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பதாக வந்து கர்த்தருடைய சந்நிதியிலே உன்னை தாழ்மைப்படுத்தி கர்த்தருடைய ஆலயத்தில் உன்னை நீயே வந்து கர்த்தருக்கு பாதத்திலே சமர்ப்பித்து அந்த கூடாரத்தில் தங்கி தாபரிக்கிற இந்த பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் படிக்கலாமா, 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. ஆமென். 7வது மாதம் வந்துருச்சு. முதல் நாள் ரோஷ் ஹஷானா. ஜூவிஷ் பீப்புளோட நியூ இயர் பேர் என்ன பேருங்க? ரோஷ் ஹஷானா. ரோஷ்னா ஹெட், ஹசானா வருஷம், வருஷத்தின் துவக்கம் என்றார். அதை 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு 10ஆம் தேதி ஒரு பண்டிகை வைப்பாங்க. அது பெரிய யோம் கிப்பூர். ஃபாஸ்டிங்லேயே இருப்பாங்க 10 நாள். வருஷ துவக்கத்தில் நம்ம கேக்கு பிரியாணி எல்லாம் சாப்பிட்றோம்ல, அவங்க ஃபாஸ்டிங் ஆரம்பிப்பாங்க. இந்த 10ஆவது நாள் பாவ நிவர்த்தி நாள். ஆண்டர் காலில் விழுந்து ஜெபிச்சிட்ட பிறகு கரெக்டாக 5 நாள் கழிச்சு 15ஆம் தேதி பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. அந்த பண்டிகை என்ன பேர்? நல்லா சாப்பிட்லாம்.
சொல்லுங்கள், நல்லா சாப்பிட்லாம். சொல்லுங்கள், நல்லா சாப்பிட்லாம். சொல்லுங்கள், நல்லா சாப்பிட்லாம். டே சொல்லுங்கள், நல்லா சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்லாம். அது இருக்கிறத எடுத்து சாப்பிட்லாம். ஸ்பீக் டு த பீப்புள், யூ நீட் டு கீப் இட் ஃபார் 7 days. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். சரி, ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பரிசுத்தம்னா என்ன? துணியை நல்லா ஆளா போட்டு வாஷ் பண்ணி க்ளீனாக அயன் பண்ணிட்டு போடுறமே பரிசுத்தமா? பரிசுத்தம்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, பரிசுத்தத்துக்கு எதிர்ப்பதம் சொல்லுங்கள். அசுத்தம். என்னதுங்க? அதான் இல்லை. பரிசுத்தத்துக்கு எதிர்ப்பதம் சாதாரணம். என்னதுங்க? இப்போ பரிசுத்தம்னா என்னன்னா அசாதாரணம். நீங்கள் உங்களை அசாதாரணமான ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டால் பரிசுத்தம் என்ற அர்த்தம். பரிசுத்தம் என்கிற சரியான ஹீப்ரு எழுத்துக்கு அர்த்தம் என்னன்னா செப்பரேட்டட் ஃபார் காட். ஹோலி மீன்ஸ் இந்த தலைச்சம் புல்ல யாருக்கு? ஆண்டவருக்கு சொந்தம். அதனால அது சொல்லுங்கப்பா பரிசுத்தம். இந்த 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்தாரு, கர்த்தர் அதை தனக்குன்னு எடுத்துக்கிட்டாரு. அதனால 7ஆம் நாள் பரிசுத்தம். இந்த காணிக்க நான் கர்த்தருக்குன்னு பிரதிஷ்டை பண்ணிட்டேன், அதனால இது பரிசுத்தம். பரிசுத்தம் என்றால் கர்த்தருக்கென அர்ப்பணிப்பது. முதலாம் நாள் பரிசுத்த நாள்னா நீ ஆண்டவருக்குன்னு கொடுத்துட்ட. சாதாரணமானது செய்யக்கூடாது. எவ்வளோ தெளிவாக பைபிள் சொல்லுது பாருங்க. அசுத்தமானதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல. என்ன செய்யக்கூடாது? சாதாரணமானதே செய்யக்கூடாது. எல்லா நாளும் செய்வதை இதை செய்யக்கூடாது. எத்தனாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுப்பா? 7ஆம் மாதம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி படிங்க. 16, 17, 18, 19, 20, 21 யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். எத்தனை நாள் செலுத்துவாங்க? ஃபேமிலியாக செலுத்துவார்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அப்போ எத்தனை நாள் பண்டிகை ஆயிடுச்சு இது? சொல்லுங்கள். 8 days. 8 days. சொல்லுங்கள், என்னதுங்க? 8 days. சொல்லுங்கள். வேறு என்ன காணிக்க கொடுக்கணும், வேறு என்ன பண்ணணும்னு போடப்பட்டு இருக்குது. அதில் பாருங்கள், தகன பலி, போஜன பலி, இரத்த பலி, பான பலி எல்லாவற்றையும் செலுத்த வேண்டும் என்று 38ஆம் வசனம். 39ஆம் வசனம், நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் எல்லாவற்றையும் கொண்டு வருகிற நாள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. இதாங்க இந்த சுக்கோத் பண்டிகை. சரி, ஒரு கேள்வி. ஐயா, அதை இஸ்ரவேலருக்கு எங்கன்னா கொண்டாட்டி போட்டோம், நீங்கள் ஏன் அதை எங்கள் கையில் வந்து சொல்லுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனுஷன் தோங்கின பண்டிகையே உயிரை விட்டு கொண்டாடுறோமே, ஆண்டவர் சொன்னாண்டதை நம்ம கொண்டாடலாமா வேணாமா? ஒரு பண்டிகை மனுஷன் உருவாக்குறது தானே இல்லை? இது ஆண்டவர் சொன்னது தானே. கொண்டாடலாமா வேணாமா? கொண்டாடலாம். இந்த பண்டிகை கொண்டாடினா தான் நமக்கு வாழ்க்கைன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த பண்டிகை கொண்டாடலனாலும் இயேசு வாழ்க்கையை ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. என் ஆண்டவரே பெருசாக சொன்னார், அதனால நான் கொண்டாடுறேன். ஹல்லேலூயா. இந்த பண்டிகையில் நிறைய ஞாபகம் வருது. ஒன்றுத்துக்கு ஒரு ஞாபகம் வரும். இந்த பண்டிகையில் ஒரு ஞாபகம் இருக்குது. என்ன ஞாபகமா? மை பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் லைக் அ சைக்கிள். போன வருஷம் இழந்ததை நான் இந்த வருஷம் பிடிச்சிப்பேன். பைபிள் எடுத்து போன ஓய்வு நாள் விட்டேன், இந்த ஓய்வு நாளில் பிடிச்சிப்பேன். போன சுக்கோத்துக்கு விட்டேன், இந்த சுக்கத்தில் பிடிச்சிப்பேன். போன சுக்கோத்துல நம்பிக்கை இல்லாமல் இருந்த இந்த சுக்கோத்துல நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இட் இஸ் தி சைக்கிள். திரும்ப 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 நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. இது நம் தேவனுடைய கிருபையா இருக்கு. இட் இஸ் a நியூ ஃபேஸ் ஆஃப் growth. நமக்கு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். இந்த சுக்கோத் பண்டிகையில மக்கள் கொண்டாடும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்களாம், கர்த்தர் என்னை பலுகி பெருகும்படி செய்தார். God has made me to multiply. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை பலுகி பெருகும்படி செய்தார். God has made me fruitful. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை கனி கொடுக்கும்படி செய்தார். birthing new things. சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில புது காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. experiencing overflow. கர்த்தர் என் வாழ்க்கையில நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சொல்லாமா? கர்த்தர் என் வாழ்க்கையில நிரம்பி வழியத்தக்க கிருபையை கொடுத்தார். இதெல்லாம் சுக்கோத் பண்டிகையோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் சொல்லலாம், ஐயா வரவு 8 செலவு கரெக்டாக ஞாபகம் வருது பாருங்கள். வசனம் கூட தெரியல இல்லை. ஜான் ஏர்னா முழம், ஐயா சொல்ல மாட்டார். ஜான் ஏர்னா முழம் தெரியுமா தெரியாது? அது இல்லை மகனே, ஓவர்ஃப்ளோ ஆகும்.
சொல்லுங்கள் வழிந்தோடும். சொல்லுங்கள் வழிந்தோடும், வழிந்தோடும். விசுவாசத்தோடு சொல்லுங்கள் வழிந்தோடும், 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 வழிந்தோடும். எக்ஸ்பீரியன்சிங் ஓவர்ஃப்ளோ, பர்த்திங் நியூ திங்ஸ். என்னை இந்த நன்னாளிலே கர்த்தர் புதிய காரியங்களை, புதிய ஆசீர்வாதங்களை காணக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். திருமணமான பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் கர்த்தர் எனக்கு கர்ப்பத்தின் கனியை தருவார். திருமணம் ஆகாத பிள்ளைங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு நல்ல மணமகனை மணமகளை கொடுப்பார். பிஸ்னஸ்மேன் வந்து சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் அடுத்த வருஷம் நல்ல பிஸ்னஸை தருவார், நல்ல பிஸ்னஸ் பார்ட்னரை கர்த்தர் தருவார். கர்த்தர் தருவார், கூட கர்த்தர். கர்த்தர் சுக்கோத் நன்னாளிலே அந்த சுக்கா கூடாரத்திலிருந்து ஜனங்கள் ஜெபிப்பது, செய்யும் தொழிலே தெய்வம் அல்ல, நான் செய்யும் தொழிலில் தெய்வம் என்று தான் வேலை செய்கிற இடத்துக்கு கர்த்தரை அழைத்து கொண்டு போகிற நன்னாள் தான் இது. கம்யூனிட்டியாக, குடும்பமாய், தலைமுறை, தாத்தா பாட்டி அம்மா அப்பா பேரன் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்வார்களாம். ஆமென். நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி ஒரு கூடாரத்தில், ஒரு டென்ட்டில் ஒரு நைட்லாம் தங்கின அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இல்லை, ஸ்கவுட்ஸு கைட்ஸு என்சிசி அதில் போனவங்க தங்கியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கூடாரத்தில் இல்லை? ஆமாம். இது 8 நாள் பண்டிகை. அம்மா அப்பா பிள்ளைகள் கோடீஸ்வரனாக இருப்பாங்க, பில்லியனாக இருப்பாங்க. அவங்க பேரில் சொந்தமாக ஹோட்டல் இருக்கும். ஆனால் அந்த பண்டிகை நாளில் மேலே 4 ஓலையை போட்டு உள்ளே தங்கியிருப்பாங்க. வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி, எளிமையை புரிந்து கொள்வார்கள். வசனத்தில் இயேசு சொல்லும்போது சொன்னார், அவருடைய மலை பிரசங்க துவக்கத்திலே, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பிளஸட் ஆர் த புவர் இன் ஸ்பிரிட், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். அந்த எளிமையை கற்றுக் கொடுக்கிற நன்னாள் தான் இந்த சுக்கோத் நன்னாள். இந்த கூடாரம் இங்கே தான் இருக்கும். இன்னும் கூட இதை ஒரு 8 days வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் வந்து சென்சிட்டிவாக, இமோஷ்னலாக உங்கள் கஷ்டத்தெல்லாம் கர்த்தர் காலில் விழுந்து ஜெபம் பண்ணுங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே கடந்த வருடம் வந்தேன், இந்த வருடம் வந்திருக்கேன், எனக்கு மல்டிப்ளிகேஷன் வேணும், எனக்கு எக்ஸ்பேண்டிங் வேணும். சிலர் எனக்கு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், எனக்கு ஆவிக்குரிய நலன்கள் சொல்லித்தர வேண்டும். இது நம்ம சர்ச்சில் எல்லாருக்கும் சேர்ந்து ஒன்று போட்டிருக்கோங்க. ஆனால் யூதர்கள் வேறு வழி. கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட அந்த கூடாரத்தில் தங்குவாங்க. ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு செட்டப் இருக்குமான்னு எனக்கு தெரில, பாத்ரூம் போகிறதுக்கு வசதிகள் இருக்குமான்னு தெரில. எழுந்து எங்கே போனோம், பப்ளிக் டாய்லெட் போயிட்டு வந்து தங்கணும். டக்குன்னு ரிமோட் எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு ஏசி இருக்காது. அதிகமாக ஜெபம் பண்ண வைக்கும். ஆண்டவரே மழை பெய்யாதபடி என்னை காப்பாற்றும், வெயில் வராதபடி என்னை, பாம்பு பல்லி பூரான் வராதபடி என்னை காப்பாற்றோன்னு அந்த 7 நாள் பண்டிகையில் அவங்க ஆண்டவர் கையில் அதிகமாக நெருங்கிட்டு தான் வருவாங்களாம். நிறைய பைபிள் படிப்பாங்களாம். அவங்களுடைய அந்த டனாக் என்று சொல்லுகிற டனாக்கா, டோரா நெபீம் கித்துபீம், பஞ்சாங்கமும், அது ஆதியாகமும் யாத்திரையாகவும் லேவியராகமும் பஞ்சாங்கமும், அப்புறம் நபீம் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், கெத்துபீம் எல்லா பாடல்களையும் ஒரு முறையாவது படிச்சுட்டு வந்துடுவாங்களாம். சில பிஸ்னஸ்மேன் அங்கே உட்காந்து பண்ணுற ப்ரேயரில் ஆண்டவர் கையில் புதிய புதிய திட்டங்கள்லாம் என்னென்னலாம் பண்ணமோ வாங்கிட்டு வந்துடுவாங்களாம். தாழ்மையாக வருவாங்களாம். அந்த பிஸ்னஸில் அவங்க தான் எஜமானாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், நான் இன்றைக்கி தான் எஜமான், ஆனால் 430 வருஷம் நான் எகிப்தில் அடிமையாக இருந்தேன், நான் நடத்தப்பட்டது போல் உன்னை நடத்த மாட்டேன்னு நல்லவர்களாக வாழ்வார்களாம். உங்களை நல்லவர்களாக்குகிற நாள் இந்த சுக்கோத் பண்டிகை. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையே, திஸ் ரிமெம்பர்ஸ் அஸ், திஸ் புட் அஸ் இன்டு ரிமெம்பரன்ஸ் அபவுட் காட்ஸ் ப்ரொவிஷன். இட் இஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் ரிமைண்டர். 40 வருஷம் இந்த கூடாரத்தில் வசித்திருக்கிறாங்க. இந்த கூடாரம் எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. எதிரிகள் ஒரு ஈட்டி எரிஞ்சானா உள்ளே ஒழிஞ்சிடும். ஆனால் ஒரு எதிரியினுடைய ஈட்டி கூட வராதபடி காப்பாற்றினார். பகலிலே பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தான பழக்கு சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் இந்த கூடாரத்துக்குள். They believed in God during their wanderings. எங்கே போகிறதுனே தெரில. நமக்கு ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு பெருமை, அப்பா நான் 3 அடுக்கு 2 அடுக்கு வீடு கட்டிட்டேன், எனக்குன்னு சொந்தமாக வீடு இருக்குது. ஆனால் அந்த கூடாரத்தில் பில்டிங் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள், ஆனால் கர்த்தர் நம்பிக்கையில் இருந்தார்கள். வேலை இல்லை, 40 வருஷம் சொந்த வேலை இல்லை, வேலை இல்லை என்கிற நிலைதான், ஆனால் நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள், கர்த்தர் நடத்தினார் என்று. சகரியாவின் புஸ்தகத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வரும்பொழுது மறுபடியுமாக கூடார பண்டிகை கொண்டாடப்படும் என்று. ஒரு ஹல்லேலூயா சொல்லமா?
ப்ராஃபட் ஜக்கரியா இதை பற்றி சொல்லும்போது சொன்னார், கூடார பண்டிகைக்கு வராதவர்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய சந்நிதியில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவங்க தேசத்தில் மழை பெய்யாது என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதுதான் சகரியா தீர்க்கதரிசி நமக்கு சொல்லி கொடுத்து இருக்குது. கூடார பண்டிகையிலே கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே 1000 வருட அரசாட்சியில், ஆமாம், 14ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்கிறார். சகரியா 14ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் இது மேசியானுடைய ஆட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வரும்போது புதிய புதிய பூமி கொடுக்கப்படும் என்று தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லி கொடுத்தார். ஜீசஸ் இந்த பூமியை என்ன மாற்றிடுவாரு? புதுசா புதிய வானம் புதிய பூமி. இது ஜீசஸோட கான்செப்ட் தான். வரும்பொழுது படிங்க, ஆனுவல் ஃபீஸ்ட், வருஷம் ஒரு முறை பண்டிகை கொண்டாடும் இயேசு வந்திருக்கும். இந்த வசனத்தை எடுத்துங்க, 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்தவர்கள் படிங்க பார்க்கலாம். ப்ராஃபட் ஜக்கரியா அதை பற்றி. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளுக்கு மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கு வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளில் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். இந்த சுக்கோத் பண்டிகைக்கு வராதவர்களுக்கு வாதை வரும் என்று சொல்லப்பட்டு இருக்குது. என்னுடைய இந்த சர்மனுடைய எண்டுக்கு நான் வந்திருக்கேன் திருச்சபையை. திஸ் இஸ் காட்ஸ் டைமிங். கூடார பண்டிகை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், ஓ, நம்ம சர்ச்சை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5786. 10 வருஷத்துக்கு முன்னாடி 577 சொல்லுங்க 6. அதானே ஞாபகம் இருக்கா? நம்ம 10 வருஷமாக கொண்டாடுறோம். மலேசியாவிலேருந்து வந்ததுலேருந்து நான் இதை கொண்டாடுறேன். 5776 5786 5776 அந்த 6ம் வாவ் தான். 5786 வர 6ம் வாவ் தான். வாட் இஸ் காட் டெல்லிங் டு அஸ்? உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கனெக்ட் டு காட். வாவுன்ற எழுத்து எப்படி இருக்கும்? உங்கள் தமிழ் பைபிளில் 119வது சங்கீதத்தில் 6வது லெட்டர் பாருங்களேன், வாவுன்னு போட்டிருக்கோம். கனெக்ட் வித் காட். ஐயா, 2015 இருந்தால் மாதிரி தான் 2025 நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். கனெக்ட் வித் காட். திஸ் இஸ் த டைம் டு கனெக்ட் வித் காட். கனெக்டிங் வித் காட் ஷுட் பிகம் யுவர் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸாக இருக்கணும். ஆண்டவர் கூட எங்கே கனெக்ட் பண்ணலாம்? நடு ரோட்டில் கனெக்ட் பண்ணலாம் பிரதர். ஆபத்தில் கனெக்ட் பண்ணலாம் சிஸ்டர். அழும்போது கனெக்ட் பண்ணலாம் பிரதர். நீங்கள் அவமானப்படும் போது கனெக்ட் பண்ணலாம் சிஸ்டர். எக்ஸாமுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணலாம் தம்பி. உன்னை பயமுறுத்துறாங்களே, கெட்ட கனவு வருது நைட்டில் படுக்கும்போது, அந்த நேரத்தில் கத்திரத்தில் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் வித் காட். நான் என் தேவனோடு உடன்படிக்கை செய்ய போகிறேன், என் தேவனோடு நான் இணைந்திருக்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு கனெக்ட் வெரி மச் வித் மை காட். ஹல்லேலூயா. 40 ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் தேவனோட கனெக்டடாக இருந்தாங்க. அவர்கள் சரீரத்தில் ஒரு பலவீனமும் அவர்களை தாக்கலையா. அவர்கள் பாதரட்சை தேய்ந்து போகவில்லையா. அவரோட உடைகள் மாட்ட வேண்டிய நிலை வரல. ஒரு கொள்ளை நோயும் யாரையும் வந்து பாதிக்கவில்லை. அஃப்கோர்ஸ் அவங்க ஆண்டவர்கள் அடி வாங்கினதோட சரி, மற்றபடி வேறு எந்த வாதியும் தொடவில்லை. வியாதி அவர்களை அணுகவில்லை. வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தார்கள், போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தார்கள். வாட் இஸ் திஸ் சிக்னிஃபிகன்ட்லி டீச்சிங் அஸ்? காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். தேவன் நம் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருப்பார். நான் என் தேவனோட இணைய போகிறேன். எத்தனை பேர் 2025ஆம் ஆண்டினுடைய இந்த 5786 நன்னாளிலே கர்த்தரோட கனெக்ட் ஆக போகிறீங்க? கை அப்படியே கூப்பிக்கிட்டே ஏஞ்சிங்க பார்க்கலாம். ஆண்டவர், நான் மோடி இணைகிறேன். லார்ட், ஐ எம் கோயிங் டு கனெக்ட் வித் யூ. இணை மகனே, இணை மகளே, கனெக்ட் வித் காட். கண்ணை மூடிங்கப்பா. கண்ணை மூடிக்கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். இதை முடிஞ்ச பிறகு டைம் இருக்கும் உங்களுக்கு. டேக் யுவர் ஓன் டைம். யூ ஆல் கேன் கோ ஸ்டாண்ட் அண்ட் ப்ரே. தனித்தனியாக ஜெபம் பண்ணிட்டு போங்க. இந்த வீக் முழுதும் அது இங்கே தான் இருக்கும். நீங்கள் அனைவரும் வந்து நின்று உங்கள் கஷ்டத்தை கர்த்தர் கையில் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. காட் வில் டூ மிரக்கிள்ஸ். கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதனை செய்யலாமா? காட் இஸ் இன் அவர் மிட்ஸ்ட். தேவன் நம்மத்தில் இருக்கிறார். ஷிகரா பாதா லபாதா ரபாதா ரபா ரபா. கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம்.
இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசு. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? Let's connect with our God. ஆண்டவரோடு கூட இணைகிற நேரம் இது மகனே. இயேசுவே, இயேசுவே, இயேசு. எல்லா நாவுகளும் திறக்கட்டும், எல்லா நாவுகளும் இயேசு என்கின்ற பெயரை உயர்த்தட்டும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி சொல்ல போகிறோம். கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய். எல்லாரும் பாடலாமா? திருக்கரம் என்னை தாங்கி என் இயேசு ராஜா, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய். இயேசுவே, கரங்களை வலதுக நேராக உயர்த்தி, let's lift our hands and lift our voice and sing Jesus. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இந்த 5786 சுக்கோத் நன்னாளில் வந்திருக்கிற அருமையான மகனே, அருமையான மகளே, what is the take home message today? I am going to stretch myself to connect with God. நான் என்னை இன்னும் அதிகமான ஆண்டவரோடு கூட இணைய போகிறேன். என்னுடைய நேரத்தை இழுத்து நான் செய்கிற காரியங்களில் இருந்தா எல்லாவற்றையும் ஓரமாக வைத்து விட்டு என் தேவனோடு நான் இணைய போகிறேன். இந்த உலகத்துல நமக்கு முன்பாக வருகிற பலவீனங்கள், குறைவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. கர்த்தரோடு இணைந்திருங்கள்.
கர்த்தரோடு இணைந்திருங்கள், கர்த்தரோடு இணைந்திருங்கள், கர்த்தரோடு இணைந்திருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் இந்த வானத்தை உண்டாக்கினவர், இந்த பூமியை உண்டாக்கினவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Yes, the help cometh from the maker of the heaven and the earth. Yes. இப்போ என்ன செய்ய போகிறோம்? அப்படியே நம்முடைய தலைகளை வானத்துக்கு நேராக அண்ணார்ந்து பார்க்க போறோம். Let's always look upward. இந்த சுக்கோத்துல, இந்த நன்னாளில நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நான் கீழே பார்க்க மாட்டேன், நான் மேல மாத்திரம் தான் பார்ப்பேன். எங்க அப்பாவை மாத்திரம் தான் நோக்கி பார்க்க போகிறேன். பரலோகத்துல இருந்து ஒத்தாசை உனக்கு வரப்போகுது மகனே, பரலோகத்துல இருந்து உனக்கு ஒத்தாசை வரப்போகுது மகளே. உன் ஆண்டவர் உனக்கு ஒத்தாசை அளிக்க போகிறார். Yes, the help is going to come from the heaven. வானத்துக்கு நேராக நோக்கி பார்க்கலாம், அண்ணாந்து பார்க்கலாம், ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். இந்த சுக்கோத் நன்னாளில எந்தெந்த காரியங்கள் உங்களை நெருக்குகிறதோ, எந்தெந்த காரியங்கள் உங்களை பயமுறுத்துகிறதோ, எது உங்களை படபடப்புக்குள்ளாக மாற்றுகிறதோ, அவற்றை எல்லாம் அண்ணாந்து பார்த்து ஆண்டவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரிடத்துல சொல்லலாம். நம்முடைய உள்ள குமுறல்களை, நம்முடைய பெருமூச்சை எல்லாத்தையும், நம்முடைய கண்ணீரை, கவலைகளை, பாரங்களை கேட்கிற ஆண்டவரிடத்துல நம்ம சொல்ல போகிறோம். கரபலபதர பலதியாந்தனர பாஷனர பலபதர பலக்கர பலபதர ஓரி கரபலபதர பலதியாஷனர பலதியாந்தனர பாக்கர பலபதர பலதியாஷபர பலபாக்கர பலபா ஓரி கரபலபதியாந்தனர பாஷனர கரபல. Always look upward. Always look upward. ஒரே ஒரு நம்பிக்கை, உம்மை பார்ப்பதினால் தான் நம்பிக்கை. ஓரி கரபலபதர பார்க்கிறதுல தான் என் வாழ்க்கை ஓட போகிறது. ஓரி பாஷதர பலதியாந்தனர பா ஓரி பலதியாஷபர பலதியாந்தனர பாக்கர பலபதர பா நம்ம மனச ஓரி பாக்கர பலபதர பலபா நம்ம மனதையே விரிச்சிரு. ஓரி கரபலபதர பலதியாஷபர பலபதர தன் ஆத்துமாவே ஓரி தன் மனதில் உள்ள கிளேசத்தை ஊற்றி கர்த்தர் மேல் அப்படியே விரிப்போமா, கைகளை விரிப்போமா, கர்த்தரை நம்ம அர்ப்பணிப்போமா. Let's stretch out ourselves to God. I connect with you. உம்மோடு இணைகிறேன். பிரச்சனை மத்தியில் இணைகிறேன். போராட்டத்தின் மத்தியில் இணைகிறேன். இப்பொழுதும் கூட தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருது. நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் மகளே, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் மகளே, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். I will do all the things you need, my beloved daughter, my beloved son. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். Just relax. Just relax. Put everything in God's hand. ஆண்டவருடைய கரத்துல எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கலாம். நம்ம செய்ய வேண்டியது அவரோடு இணைந்து இருக்கிறத மாத்திரம். திராட்சை செடியானது, திராட்சை கொடியானது எப்படி திராட்சை செடியில இணைந்திருக்கும் பொழுது அந்த செடியில இருக்கிற சத்துக்கள் அந்த கொடிக்கு வந்ததோ, நாம் தேவனோடு இணைந்திருப்போம், நாம் இயேசுவோடு இணைந்திருப்போம். நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னாரே, அவரோடு இணைந்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் சொன்ன வசனத்தின் பிரகாரம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர போகிற காலம் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த நாட்டுல, இந்த 5786ல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். விசுவாச அறிக்கை செய்யலாமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்லலாமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul.